வணக்கம் அனைவருக்கும். இன்று 11ஆம் வகுப்பு இயல் 2 கவிதை பேழையில் திருமலை முருகன் பல்லு அந்த இலக்கியத்தில் இருக்கின்ற குறிப்புகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த குறிப்புகள் அனைத்தையும் நான் சொல்லி முடித்த பிறகு கவனமாக குறிப்பெடுத்துக்குங்க. இந்த நேற்று நடத்தின அந்த ஏதிரி குறிப்புகளையும் இன்று சொல்லப்போகின்ற திருமலை முருகன் பல்லு இது ரெண்டையுமே நேற்றும் இன்றும் அதனோட ஒட்டுமொத்த குறிப்புகளையும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த 2 குறிப்புகளையும் கொண்டு நாளை வினாக்கள் அமைத்து அதில் வினாக்கள் அமைத்து விடைகளை நம்ம சரியாக பார்க்க போகிறோம். வினாக்கள் எப்படியெல்லாம் அமைச்சா நம்ம எப்படியெல்லாம் அந்த பதிலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுங்கிற விஷயத்த நான் நாளைக்கு வகுப்பில் சொல்கிறேன். இன்றைக்கு கவிதை பேழையில் திருமலை முருகன் பல்லு அதில் உள்ள அந்த பல்லை எழுதின ஆசிரியரை பற்றியும் அந்த பாடல் உள்ள அனைத்து சொல்லும் பொருளும் அனைத்தையும் இந்த இதில் பார்க்குறோம். வாங்க அந்த இலக்கியத்துக்குள்ளே போகலாம். கவிதை பேழை திருமலை முருகன் பல்லு இயற்றிய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியவன் கவிராயர். அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு. இந்த இலக்கியத்தை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த இலக்கியத்தில் ஒன்று அப்படின்னா 96 வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்று இந்த பல்லு, திருமலை முருகன் பல்லு. பல்லு என்பதை உலத்திப்பாட்டு என்றும் அழைப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியர் குறிப்பிடும் புலனும் இலக்கிய வகையை சார்ந்தது இந்த பல்லு இலக்கியம். திருமலை என்ற குன்றின் மேலுள்ள முருகக்கடவுளை பாட்டுரை தலைவராக கொண்டு பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா திருமலை முருகன் பல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் நயம்பட வெளிப்படுத்துவது இந்த பல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. வடகரை நாடு தென்கரை நாடு பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டால் திருமலை முருகன் பல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் செய்யுள் உள்ள ஒவ்வொரு முக்கியமான சொல்லுக்கும் பொருளை பார்த்தரலாம். வட ஆரி நாடு அப்படின்னு சொல்கிறாங்க, அது திருமலை அப்படின்ற பொருள். தென் ஆரி நாடு அப்படின்ற போது குற்றாலம் அந்த ஊர் சொல்கிறாங்க. ஆரளி அப்படி என்பதற்கான பொருள்னா என்னென்னா மொய்க்கின்ற வண்டு என்பதன் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்துளம் அப்படி என்பது இந்தளம் என்னும் ஒரு வகை பண் அப்படின்னு சொல்கிறாங்க. இடங்கனி என்பது சங்கிலி அப்படின்னு சொல்கிறாங்க. முகில் தோகை அப்படின்னா மேக கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சை அப்படின்னா மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. உளம் அப்படின்னா உள்ளான் என்ற பறவையை குறிக்கும். சலசவாபி அப்படின்னா தாமரை தடாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. தரளம் அப்படின்னா முத்து. கா அப்படின்னா சோலை. கொண்டல் அப்படின்றதுனா கார்கால மேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மண்டலம் அப்படின்னா உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாபி தரங்கம் அப்படின்னா குளத்தில் எழுந்த அலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வடகரை நாட்டில் மலரில் மொய்க்கும் வண்டுகள் பாடும் பண் எது அப்படின்னு கேட்டால் இந்தளம் அப்படின்னு ஒரு பண் பாடுது அந்த பறவை. வடகரை நாட்டில் திருமலையில் வீற்றிருப்பவர் யார் அப்படின்னு கேட்டால் திருமலை சேவகன் அப்படின்ற அவர் தான். தென்கரை நாட்டில் திருமலையில் வீற்றிருப்பவர் யாருன்னா குற்றாலநாதர். அடுத்த கேள்வி குறிப்பு. கண்காணி என்பதன் பேச்சு வழக்கில் பயன்படுத்துவது என்ன? எப்படி பேச்சு வழக்கில் பயன்படுத்துவாங்க அந்த வார்த்தையை அப்படின்னு தான் கண்காணி அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பயன்படுத்தியிருக்கோம். கண்காணம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டால் நாள்தோறும் வயலில் நெல் அறுவடை செய்து களத்தில் ஒப்படை செய்யப்படும் நெல் அளவு தான் கண்காணம் அப்படின்ற சொல்கிறாங்க. அடுத்தது கண்காணி என்னன்னா களத்தில் ஒப்படி நெல் அளவையை மேற்பார்வை செய்பவர் தான் கண்காணி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இதில் நெல் வகை எண்ணினாலும்
பல்லு வகையை எண்ண முடியாது அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதுபோல் இந்த திருமலை முருகன் பல்லில் நெல் வகையை ஒரு 19 வகையான நெல் வகையை சொல்லியிருக்காங்க. அது புத்தகத்தில் நீங்கள் தெளிவாக படிங்க. நான் கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்குள்ளே அந்த நெல் வகையை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி எழுதுறீங்கன்னு பார்க்கலாம். நானும் அதுக்கான விடையை சொல்லுவேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். நிறைய 19 வகையான நெல் வகையை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாடுகளுடைய வகையும் ஒரு 9 வகையான மாடுகளை சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் படிங்க. நான் கேள்வி அமைக்கும் போது அதை அவங்களால பதில் சொல்ல முடியுமான்னு பார்க்கலாம். அதனால் இந்த குறிப்புகள் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு குறிப்புகள் தான். நல்ல முக்கியமான ஒரு இலக்கியம் தான், செய்யுள் தான், கவிதை பேழை தான். இதில் நிறைய சிறு சிறு பொருள்கள்லாம் நிறைய ஆழமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம சரியான பதிலை நம்மளால் தர முடியும். எப்பொழுதுமே பொறுமையும் நிதானமும் எந்த ஒரு நிலையிலும் தன்னுடைய நிலை மாறாமல் யார் ஒருவர் தன்னுடைய படிப்பிலும் அந்த தேர்விலும் ஒரு குறிக்கோளாக இருக்கிறாங்களோ அவங்களால் மட்டும்தான் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். அதனால் எப்பொழுதும் உங்களுடைய லட்சியங்களின் குறிக்கோளையும் ஒரு உடும்பு பிடி போல் பிடித்து வைத்திருங்கள். உங்களுக்கான வேலை உங்கள் கூடவே இருக்கும். நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்முடைய கரிகாலிகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.